வணக்கம். வாங்க, இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டன் கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லைங்க. 1 கிலோ மட்டன் முழுசாக 2,500 நோட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த மட்டனை எப்படி குழம்பு வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப நாளாச்சு. தீபாவளிக்கு தான் நம்ம எப்போவுமே நிறைய மட்டன் வாங்குவோம். மட்டன் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் யாராவது ரொம்ப கொலஸ்ட்ரால் இருந்ததுனால் மட்டன் நிறைய எடுக்க மாட்டோம், எப்போவாது தான். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1000 கொடுத்தது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டனை நல்லா ஒரு 4-5 தடவை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அதை குக்கரில் போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பருப்பு வேக வச்ச குக்கர் தான், அதை கழுவில் அதிலேயே அப்படியே வேக வச்சுட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக விட்டுக்கலாம், தண்ணி நிறைய விட வேண்டாம். ஏன்னா விசில் வந்துச்சுன்னா தண்ணி நிறைய வெளியே வரும். அதனால் கொஞ்சமாக விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான மஞ்சள் தூளையும் நம்ம போட்டாச்சு. இதை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அழகாக குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம், ரொம்ப போதும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விடுங்க. பட்டை, லவங்கம் சேர்த்து அதில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு குறித்து வச்சதை, ஒரு தக்காளி, அவ்வளோதான். அதை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இப்போ கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே நிறைய தான் சேர்த்துருக்கோம் அதில். அதனால் இதுலேயும் கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா இந்த மசாலா வந்து வதங்கி வரட்டும். அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, மிக்ஸ் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா நிறையா சேர்த்துருக்கேன், அதனால் நான் மிளகு சேர்க்கலை. இப்போ நல்லா இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், சூப்பராக கறி வந்துருச்சு. இப்போ கறியை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கிளறிடுவோம். இப்போ தக்காளி வெங்காயத்தை வந்து இந்த குக்கரில் போடுறதுனால நல்லா கொலன்னு வந்துடும். குழம்பு நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். எதுவும் நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு வாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எல்லோரும் வாங்க. மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே செஞ்சு போடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு பாருங்கள், தலை வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.